சரி, நீங்க சொன்ன மாதிரி இந்த முதுமையில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 73 வயசு வரைக்குமே இந்த சனி தசை நடக்குது. அடுத்ததா ஸ்டார்ட் ஆகக்கூடிய புதன் தசை உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா. அதுல 73 வயதுல ம், புதன் மகாதிசை வருது. ம், நிறைய படைப்பாளிகள் ம், அதுவரையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் எதுவுமே வெளியில தெரியாம ம், திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த முதுமையில பாராட்டப்படக்கூடியது, ம். தேசிய விருது வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துடுறது. அப்பதான் நமக்கு தெரியும் இப்படி ஒரு ஆளு சொசைட்டிக்குள்ள இருந்தாங்களா. இருந்திருக்காங்களா அப்படின்னு. அதெல்லாம் உத்திராடம். ஓ. அந்த புதன்ல அவங்களுடைய அந்த நாலேஜ் இருக்கு பாருங்க, அவங்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய அளவிற்கு தெளிவானவர்களாக ம்ஹும். உத்திராடத்துல பிறந்தவர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்துல புதன் கொஞ்சம் நல்ல அமைப்புகள்ல இருந்தா அப்படியே ஆன்மீகம், கதை, சுவாரஸ்யம், நிறைய குழந்தைகளோட பேர குழந்தைகளோட என்ஜாய் பண்றது, சுகங்களை அனுபவிப்பது, நல்ல ஒரு மன நிம்மதியோட இருப்பது, தன்னுடைய வயதிற்கு தகுந்த ஹாப்பினஸ். அதான சொல்றேன், சந்தோஷங்கிறது என்ன, மகிழ்ச்சிங்கிறது என்ன, அந்த வயதிற்கு தகுந்தது என்ன எதிர்பார்க்க போறேன். என் பேரன் நல்லா இருக்கு, பேத்தி நல்லா இருக்கு, என்னை ஆள் பாத்துக்கிறாங்க, என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, இன்னைக்கும் நான் சொன்னா கேட்கறாங்க வீட்டுல, அவங்க எவ்வளவுதான் தோளுக்கு மேல வளர்ந்தாலும் என்னை பார்த்தா அவங்க ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, அப்படின்ற மதிப்புகள் எல்லாம் புதன் திசையில இவர்களுக்கு கிடைக்கும்.